Hi, welcome to Chandra's Kitchen. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சீரக குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். மேலும் மற்ற வீடியோக்களை பார்க்க மெனுவில் உள்ள வீடியோ பட்டனை பிரஸ் பண்ணுங்க. சீரக குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். தக்காளி, வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, புளிக்கரைச்சல், குழம்பு மிளகாய்த்தூள், கடுகுளுந்து, மிளகு, சீரகம், வெந்தயம், எண்ணெய், மஞ்சள், உப்பு. கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம், 2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம், 1 ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம், 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். இது பொரிஞ்சதும் பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது நீங்கள் லைட்டாக பொரியும் போதே பூண்டை போட்டுருங்க. ஏன்னா மொத்தமும் பொரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு கசப்பு தன்மை வந்துடும். அதனால் கொஞ்சம் மிதமான சூடான உடனே பூண்டையும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வறுத்துருங்க. வறுத்து வச்சுருக்கிறதெல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. கடாய் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/2 ஸ்பூன் கடுகுளுந்து போடலாம். இது பொரிஞ்சதும் நறுக்கி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். தக்காளி 2 சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்து கொஞ்சம் மஞ்சள் தூள். இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். ஏற்கனவே நான் புளி கரைச்சலில் உப்பு போட்டு கரைச்சிருக்கிறதுனால நான் கம்மியாக இதில் உப்பு போடுறேன். ஏன்னா புளி கரைச்சல் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் முன்னாடியே உப்பு போட்டு கரைச்சோம்னா. குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கிடலாம். இப்போ புளி கரைச்சலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த புளியோட பச்சை வாசனை, மிளகாய் தூள் வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு இது நல்லா கொதிக்கணும். நம்ம அரைச்சி வச்சிருக்க பொடியை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விடலாம். இது ரொம்ப நல்லா வாசமாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நமக்கு ஃபீவர் போன பின்னாடி பார்த்திங்கன்னா சரியாக டைஜஷன் ஆகாது, உடம்பு வலிக்கும். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் போது இந்த குழம்பு நம்ம வச்சு சாப்பிட்டோம்னா இது கொஞ்சம் நல்லா ரிலீஃப் கொடுக்கும். அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுடைய ஜீரக குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களே இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள எங்கள் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.